இந்திய அரசாங்கம் குழந்தைகளுக்கான புதிய ஓய்வூதிய திட்டமான என்பிஎஸ் வாத்சல்யா யோஜனாவை அறிமுகப்படுத்தியுள்ளது. குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பு 1000 இது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக சேமிக்க உதவுகிறது. இந்திய அரசாங்கம் என்பிஎஸ் வாத்சல்யா யோஜனா என்ற முன்னோடி ஓய்வூதிய திட்டத்தை குழந்தைகளுக்காக அறிமுகப்படுத்தியுள்ளது. இது 2024ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தது. சமீபத்தில் நாட்டில் 75 இடங்களில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்ட இந்த திட்டம், பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக சேமிக்கவும், நீண்ட காலத்திற்கு செல்வத்தை குவிக்கவும் ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. என்பிஎஸ் வாத்சல்யாவில் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பு 1000 மட்டுமே செலுத்தி ஓய்வூதிய கணக்கை திறக்கலாம். இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 250க்கும் மேற்பட்ட நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது அனைத்து நிதி நிலைகளிலும் உள்ள குடும்பங்களுக்கு அணுகக்கூடியதாக அமைகிறது. இந்த திட்டம் கூட்டு வட்டியின் சக்தியை வலியுறுத்துகிறது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கணிசமான நிதி இருப்பை உருவாக்கும் வாய்ப்பை வழங்குகிறது. நெகிழ்வான பங்களிப்பு விருப்பங்களுடன் இந்த திட்டம் பல்வேறு வருமான குழுக்களுக்கு மலிவு மற்றும் வசதியை உறுதி செய்கிறது. உதாரணமாக, 18 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 10,000 பங்களிப்பு 10% வருவாய் விகிதத்தில் 5 லட்சம் நிதியை பெறலாம். 60 வயது வரை தொடர்ந்தால் மதிப்பிடப்பட்ட கார்பஸ் 10% வருவாய் விகிதத்தில் 2.75 கோடியாக வளரலாம் அல்லது மேம்பட்ட வருமானத்துடன் இன்னும் அதிகமாக இருக்கலாம். இந்த அணுகுமுறை ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் நிதி பாதுகாப்பு என்ற அரசாங்கத்தின் நோக்கத்துடன் ஒத்துப்போகும் ஒரு ஒழுக்கமான சேமிப்பு பழக்கத்தையும் வளர்க்கிறது. இதில் குழந்தை பேன் மற்றும் ஆதார் அட்டை வைத்திருக்க வேண்டும் மற்றும் 18 வயதுக்கு குறைவாக இருக்க வேண்டும். பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களால் பங்களிப்புகளை செய்யலாம். மேலும் குழந்தை 18 வயது அடையும் போது கணக்கு தடையின்றி ஒரு நிலையான என்பிஎஸ் கணக்காக மாறும். இது KYC சரிபார்ப்புக்கு உட்பட்டது. கல்வி அல்லது மருத்துவ அவசர நிலைகள் போன்ற முக்கியமான தேவைகளுக்காக 3 ஆண்டுகளுக்கு பிறகு 25% வரை பணம் எடுக்க அனுமதிக்கப்படுகிறது. அதிகபட்சம் 3 முறை பணம் எடுக்க அனுமதிக்கப்படுகிறது. முதிர்ச்சி அடையும் போது கார்பஸ் பயன்பாடு அதன் அளவை பொறுத்தது. 2.5 லட்சத்திற்கு மேல் உள்ள தொகைகளுக்கு 80% தொகையை வருடாந்திர தொகையாக வாங்க வேண்டும். மீதமுள்ள தொகையை மொத்தமாக எடுக்கலாம். தொகை 2.5 லட்சம் அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் முழு தொகையையும் திரும்ப பெறலாம். இந்த திட்டத்தில் அவசர நிலைகளுக்கான ஏற்பாடுகளும் உள்ளன. மைனர் இறந்தால் திரட்டப்பட்ட கார்பஸ் முழுவதுமாக பாதுகாவலரிடம் ஒப்படைக்கப்படும். கணக்கை திறப்பதற்கு தேவையான ஆவணங்களில் குழந்தையின் பிறந்த தேதிக்கான சான்று, பிறப்புச் சான்றிதழ் அல்லது மெட்ரிகுலேஷன் சான்றிதழ் போன்றவை மற்றும் பாதுகாவலரின் அடையாளம் மற்றும் முகவரி சான்றிதழ் ஆகியவை அடங்கும். கூடுதலாக, பாதுகாவலர் ஒரு NRI-ஆக இருந்தால் மைனரின் பெயரில் NRE அல்லது NRO வங்கி கணக்கு இருப்பது கட்டாயமாகும்.